பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை பார்க்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்று அநேக நேரம் நம்ம சில காரியங்களை குறித்து பயப்படுவது உண்டு. ஏன் அந்த பயம் நம்மளுக்கு வருது அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற ஒரு சிந்தனை, இருக்கிறார் என்கின்ற ஒரு நினைவு நமக்கு இல்லாம போயிருது. ஏன் இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் உண்டு. 33 கோடி தெய்வங்கள் உண்டு என்று சொல்லுகிறாங்க. ஆனா சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கிறதை மறந்தவர்களே பயத்துக்கு ஆளாகிறார்கள். வானத்தையும் பூமியும் படைத்தவர் என்னோடு இருக்கிறார் என்கின்ற ஒரு நினைவு இல்லாதவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் அப்படின்னா, பிரச்சனையை பார்த்து பயப்படுறார்கள், போராட்டங்களை பார்த்து பயப்படுகிறார்கள், சாத்தான் கொடுக்கிற பிரச்சனையை பார்த்து பயப்படுறாங்க. அப்படி இல்லைங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, வானத்தையும் பூமியும் படைத்தவர் நம்மோடு இருக்கிறபடியால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்கின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு நம்ம வர வேண்டும். யாத்ராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாக சொல்கிறது, உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு. ஆமாங்க, உங்களோட இருந்து தேவன் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து 40 ஆண்டுகள் நடந்து வந்து தன்னுடைய உடன்படிக்கையாய் கொடுக்கப்பட்ட தேசத்துக்கு வருகிறாங்க. அவங்க உள்ளக்க போகிறதுக்கு அந்த கோட்டை பெரிய தடையா இருக்கிறது. தேவனை நோக்கி துதிக்கிறார்கள். தேவன் அந்த கோட்டையை தகர்த்தெறிந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தனக்கு சொந்தமாய் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த இடத்திற்கு தேவன் அழைத்து கொண்டு சென்றார். எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மை நெருக்கினாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட போராட்டங்கள் நமக்கு சூழ்ந்தாலும் பரவாயில்ல, நம்மோடு இருந்து அவர் செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும் என்கின்ற ஒரு எண்ணம், பயங்கரமா இருக்கும் என்கின்ற ஒரு சிந்தை நமக்குள் இருக்குமானால் இந்த உலகத்தின் காரியத்துக்கு நம்ம பயப்படவே மாட்டோம். இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் பிரச்சனையை கொண்டு வரும், எத்தனையோ காரியங்கள் நமக்கு பயத்தை உண்டு பண்ணும். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ளவர் என்னோடு இருக்கிறார். இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து அதை என் கையில் ஆளுகைக்கு பண்ண கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் என்னோடு இருக்கும் பொழுது நான் ஏன் பயப்பட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம், நான் ஏன் அஞ்ச வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் நமக்குள் இருக்குமே ஆனால் இந்த உலகத்துல எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம். இதை பார்க்கிற உங்களுக்கு நான் விசுவாசமாய் ஒரு வார்த்தையை சொல்கிறேன். தேவனாய் கர்த்தர் உங்களோடு இருந்து அவர் செய்ய போகிற காரியம் இனி வருகிற நாட்களில் அது பயங்கரமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் தேவனை பற்றி கொண்டு இன்னும் விசுவாச ஓட்டத்துல ஓடுங்க. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.